ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் விருது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அண்ணா தலைமைத்துவ விருது. அப்போது தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் விருது அண்ணா தலைமைத்துவ விருது. நெக்ஸ்ட்டு, அறிஞர் அண்ணா நினைவு விருது அதை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, மாவட்ட அளவில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் விருது தான் அறிஞர் அண்ணா நினைவு விருது. அறிஞர் அண்ணா விருது யாருக்காக கொடுக்குறாங்கன்னா, வீர தீர செயல் புரிபவர்களுக்கு வழங்கும் விருது. அப்போ 3 பார்த்தோம். அண்ணா தலைமைத்துவ விருது யாருக்குன்னா, தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு வழங்கப்படும் விருது. அறிஞர் அண்ணா நினைவு விருது யாருக்குன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு 2 பிளேஸை பிடிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது. அறிஞர் அண்ணா விருது யாருக்குன்னா, வீரமான ஒரு செயல் புரிபவர்களுக்கு வழங்கப்படும் விருது அறிஞர் அண்ணா விருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாரத் ஜிபிடி அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரிலையன்ஸ் கம்பெனி உருவாக்க போகிறாங்க. யாரோட சேர்ந்து உருவாக்க போகிறாங்கன்னா, மும்பை ஐஐடியோடு சேர்ந்து பாரத் ஜிபிடி அப்படின்னு ஒன்றுத்த ரிலையன்ஸ் கம்பெனி உருவாக்க போகிறாங்க. நெக்ஸ்ட், பின் வருபவர்களில் 16வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா, என்கே சிங்கு. இவர் தான் 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டு, சேர்மேன். இவரை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்களோட டென்யூர் எத்தனை வருஷம்னா 5 வருஷம். இவங்களை பற்றியான ஆர்டிக்கல் கான்ஸ்டிடியூஷனில் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்டிக்கல் 280 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், கேண்டிடேட்ஸ் செஸ் அப்படின்ற போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் டி குகேஷ். இவங்க கூட ஒரு மொத்தம் 5 பேர். யார்னா, பிரக்யானந்தா, விதித் குஜராத்தி, கோனேரு ஹம்பி, ஆர் வைஷாலி, 5th செலக்ட் ஆனவர் தான் குகேஷ், டி குகேஷ். இந்த 5 பேருமே இந்த கேண்டிடேட் செஸ் அப்படின்ற போட்டிக்கு தகுதி அடைந்தவர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி தகுதி அடைந்தவர்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மரம், மூங்கில் உள்ளிட்ட காடு சார்ந்த பொருள்களை ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு கொண்டு செல்ல தொடங்கப்பட்டுள்ள திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஒரு நாடு ஒரு பாஸ் சிஸ்டம், அதாவது நேஷனல் டிரான்சிட் பாஸ் சிஸ்டம். ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையும் இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான திட்டம் தான் இந்த நேஷனல் டிரான்சிட் பாஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட், இலங்கைக்கு குடிபெயர்ந்த இந்திய வம்சாவளி தமிழர்களின் நினைவுகளை கௌரவப்படுத்த சிறப்பு அஞ்சல் தலை எங்கு வெளியிடப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் டெல்லி. ஸோ இலங்கைக்கு, அதாவது இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க போய் 200 இயர்ஸ் ஆயிருக்கு. அவங்களோட நினைவுகளை வெளிப்படுத்துவதற்காக அஞ்சல் துறை ஒன்றத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா, டெல்லியில். நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் துவாரகான்ற பிளேஸ் எங்கே இருக்குன்னா, குஜராத்தில் அமைஞ்சிருக்கு. கொஷின் பாருங்கள், முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவை அது எங்கே இருக்குது? துவாரகாவில் இருக்குது. நெக்ஸ்ட், அஃபோஃபிஸ் சிறுகோள் பூமியை நெருங்கும் நாளாக கருதப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் 13/4/2029, அதாவது ஏப்ரல் 13, 2029 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாசா விண்வெளி இதை ஆய்வு பண்ணி இந்த டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம பூமியிலேருந்து 32,000 கிலோமீட்டருக்கு தள்ளி தான் இந்த சிறுகோள் இருக்குது. இது நம்ம பூமியை ஹிட் பண்ணும்போது பெரிய ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கு அமெரிக்காவோட நாசா பல இது பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட், சைபர் ஸ்வஸ்த கேந்திரா அப்படின்ற ஒரு இணையதளத்தை நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதுக்கான ஆன்சர் இணையம். இந்த சைபர் ஸ்வச் கேந்திரா அப்படின்றது என்னென்னா, நம்ம இப்போது ஃபோனில் இருக்க டேட்டாலாம் திருடிடுறாங்க அப்படின்னு அடிக்கடி நியூஸ் வருது இல்லையா, அதெல்லாம் அந்த மால்வேர் அட்டாக் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்த சாஃப்ட்வேர் பேர் தான் சைபர் ஸ்வச் கேந்திரா. நெக்ஸ்ட், 6வது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள போட்டி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஸ்குவாஷுன்றது அது ஒரு கேம். மட்டையை கொண்டு ஒரு 4 ஸ்கொயர்
4 சுவர்களுக்குள்ளே 2 பேர் விளையாடுவாங்க. ஒருத்தவங்க செவத்தை நோக்கி பால் அடிப்பாங்க, இன்னொருத்தவங்க அது கீழே விடாமல் தடுக்கணும். அதுதான் இந்த ஸ்குவாஷ் கேம். இந்த கேமை தான் வந்து இந்த 6th கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியில் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க கேம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.